முப்பெரும் விழா நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அதில் கலந்து கொள்ள எனக்கு வாய்ப்பை அளித்துள்ள மாவட்ட கழக செயலாளரும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அருமை அண்ணன் திரு சேகரபாபு அவர்களே, கழகத்துடைய விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய செயலாளரும் மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களே, கழகத்துடைய துணை அமைப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் திரு தாயகம் கவி அவர்களே, வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர மேயர் சகோதரி பிரியா அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ஜோசப் சாமுவேல் அவர்களே, அருமை சகோதரர் வெற்றி அழகன் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ரங்கநாதன் அவர்களே, சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களே, கழக அணிகளுடைய மாநில நிர்வாகிகள் சகோதரர் வழக்கறிஞர் தமிழன் பிரசன்னா அவர்களே, சகோதரர் பருதியிலம் சுருதி அவர்களே, கவிஞர் நன்மாறன் அவர்களே, வழக்கறிஞர் சந்துரு அவர்களே, அண்ணன் வரதன் அவர்களே, அண்ணன் ஷேக் அப்துல்லா அவர்களே, அண்ணன் உமாகாந்த் அவர்களே, தொகுதியினுடைய பார்வையாளர் சகோதரர் நரேந்திரன் அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகள் அண்ணன் ஏகப்பன் அவர்களே, அக்கா புனிதவதி எத்திராசன் அவர்களே, அண்ணன் தேவ ஜவஹர் அவர்களே, அண்ணன் மகாதேவன் அவர்களே, அண்ணன் ஆசாத் அவர்களே, தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் திரு மகேஷ்குமார் அவர்களே, திரு KSM நாதன் அவர்களே, திரு விஜயகுமார் அவர்களே, பகுதி கழக செயலாளர்கள் சகோதரர் வி சுதாகர் அவர்களே, சகோதரர் சோ வேலு அவர்களே, அண்ணன் முரளி அவர்களே, அண்ணன் ராஜசேகர் அவர்களே, அண்ணன் தமிழ்வேந்தன் அவர்களே, அண்ணன் சாமிக்கண் அவர்களே, அண்ணன் ICF முரளிதரன் அவர்களே, அண்ணன் நாகராஜன் அவர்களே, அண்ணன் DSP ராஜகோபால் அவர்களே, அண்ணன் MTR நாகராஜ் அவர்களே, அண்ணன் வே வாசு அவர்களே, அண்ணன் குபி ஜெயின் அவர்களே, மாநகராட்சியுடைய மண்டல குழு தலைவர் அண்ணன் மூர்த்தி அவர்களே, அண்ணன் ஸ்ரீராமராவ் அவர்களே, சகோதரி சரிதா மகேஷ்குமார் அவர்களே, மாநகராட்சியுடைய நிலைக்குழு தலைவர் மருத்துவர் சாந்தகுமாரி அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, அண்ணன் செம்மொழி அவர்களே, அக்கா சாவித்ரி வீரராகவன் அவர்களே, அண்ணன் கனி அவர்களே, சகோதரி கலைச்செல்வி, சகோதரர் ரமேஷ், மருத்துவர் பூர்ணிமா, அண்ணன் துளசிங்கம், அண்ணன் புரசை மணி, சகோதரி நிர்மலா தேவி, அண்ணன் உதயசங்கர் அவர்களே, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் வானவில் விஜய் அவர்களே, துணை அமைப்பாளர்கள் சகோதரர் வினோத் அவர்களே, சகோதரர் தனசேகர், சகோதரர் பாலமுருகன், சகோதரர் ஜெகதீஷ், சகோதரர் சங்கர் நானா, சகோதரர் GJ பிரபு அவர்களே, அக்கா ராஜேஸ்வரி ஸ்ரீதர் உள்ளிட்ட வந்திருக்கக்கூடிய அனைத்து மாமன்ற உறுப்பினர்களே, அண்ணன் விஜயகுமார் அவர்களே, அண்ணன் பாபு உள்ளிட்ட அனைத்து வட்டக்கழக செயலாளர்களே, அனைத்து பகுதி வட்டக்கழக நிர்வாகிகளே, பாக முகவர்களே, பகுதி இளைஞரணி அமைப்பாளர்கள் சகோதரர் பாலாஜி, விஜயகுமார் உள்ளிட்ட இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளுடைய நிர்வாகிகளே, உறுப்பினர்களே, நலத்திட்ட உதவிகளை பெற வந்துள்ள மாணவ செல்வங்களே, என் அருமை மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த என்னுடைய அக்காக்களே, சகோதரிகளே, அம்மாக்களே, பாட்டிகளே, எப்பொழுதும் என்னுடைய மனதிற்கு நெருக்கமான அன்புக்குரிய திருநங்கை சகோதரிகளே, கழகத்துடைய வரலாற்றுக்கு உருவமாய் உட்கார்ந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களையெல்லாம் பெருமைப்படுத்தியுள்ள கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளே, அனைத்து நிர்வாகிகளே, நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களே, பத்திரிகை நண்பர்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முன்னேற்ற பாதையில் முப்பெரும் விழா நலத்திட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் உள்ளபடியே உளமாற மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன், பெருமை அடைகின்றேன்.
மணி 12:50 ஆகின்றது. வர்ற வழியிலேயே முதல் பந்தி கீழே ஆரம்பிச்சிச்சு. படிக்கட்டு வழியாக தான் என்ன கூட்டம் தான். நாங்க இல்ல லிப்ட்ல வந்திருந்தா கூட தெரிஞ்சிருக்காது. சிரிப்பு மிகுந்த நிறைந்த உங்களுடைய முகத்துல, மகிழ்ச்சி நிறைந்த உங்களுடைய முகத்துல ஓரத்துல பசியும் எட்டி பார்க்குது. அது உங்களுக்கு எட்டி பார்க்குதோ இல்லையோ, எனக்கு நல்லாவே எட்டி பார்க்குது. அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இங்க பேசும்போது குறிப்பிட்டார்கள், நேத்து கல்வி திருவிழா, இன்றைக்கு நம்முடைய குடும்ப திருவிழா என்று. உண்மைதான். நேற்று மாலை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு, மாணவ செல்வங்களுடைய கல்விக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகச்சிறந்த நிகழ்ச்சி. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலே இப்படி ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்ச்சி நடந்ததே கிடையாது. நம்முடைய திட்டங்களை எல்லாம் பாராட்ட தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு ரேவந்த் ரெட்டி அவர்கள் வந்திருந்து அவர் மிகுந்த நிகழ்ச்சி அடைஞ்சிட்டார். அந்த நிகழ்ச்சி நேற்று முடித்து இன்றைக்கு நம்முடைய குடும்ப திருவிழாவாக பல்வேறு நலத்திட்டங்கள், திருநங்கைகளுக்கு நலத்திட்டங்கள், மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு, சகோதரிகளுக்கு நலத்திட்டங்கள், கழகத்திற்காக உழைத்த மூத்த பொன்னோடைகளுக்கு பொற்கிழி, மாணவர்களுக்கு நலத்திட்டம், இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கின்றோம். இதற்கு நடுவில் நான் இன்றைக்கு காலை எங்களுடைய விளையாட்டுத்துறையின் சார்பாக கிட்டத்தட்ட 850 விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு விழாவை நடத்திவிட்டு 850 விளையாட்டு வீரர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஊக்கத்தொகையாக ஹை கேஷ் திட்டத்தாக கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகை அளித்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு கடைசியாக என்னுடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு வந்திருக்கேன். அது மட்டும் இல்ல, வெள்ள கழகத்திற்காக உழைத்த மறைந்த உடன்பிறப்புகளுடைய குடும்பத்தினரையும் மறக்காம அவங்களுக்கும் நம்முடைய சேகர்பாபு அண்ணன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை கொடுத்திருக்கிறார். எங்க காலையில எந்திரிச்சு ஊர் சுத்தினாலும் கடைசியா வீட்டுக்கு போய் தான் ஆகணும் தங்கறதுக்கு. அது மாதிரி நான் தொடர்ச்சியா 3 நாட்கள் மதுரை, விருதுநகர், இப்படி பல்வேறு மாவட்டங்களுக்கு போயிட்டு கடைசியா இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்திற்கு நான் வந்துதான் ஆக வேண்டும். அண்ணன் சேகர்பாபு அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார், கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவர்கள் கையை கொடுத்து வரும்போது எனக்கு கொஞ்சம் சந்தேகமா தான் இருந்துச்சு, கையோட வருவனா. ஆனா நிச்சயம் கவலைப்பட வேணாம், என்னைக்குமே கை நம்மளோட தான் இருக்கும், அவங்க கை அவங்களோட தான் இருக்கும். அத தலைவர் பார்த்துப்பாரு. உங்களுடைய அன்புக்கு மத்தியில நான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். அதுவும் எப்பவுமே கிழக்கு மாவட்டம்னா ஸ்பெஷல். அதற்கு காரணம் நம்முடைய மாவட்ட கழக செயலாளர், உங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்களால் செயல்பாபு என்று தொடர்ந்து பாராட்டை பெற்றவர் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் மிக மிக முக்கியமான காரணம். மற்ற மாவட்ட செயலாளர்கள்லாம் என்கிட்ட தேதி வாங்குவாங்க, அண்ணன் சேகர்பாபு மட்டும்தான் தேதி கொடுப்பார். அந்த அளவுக்கு உரிமை எனக்கு அவரிடமும் அவருக்கு என்னிடமும். நாங்க 2 பேரும் நிறைய கோச்சுப்போம், ஆனா யாருக்குமே தெரியாது, எங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் சொல்ல போனா இந்த நிகழ்ச்சி நேற்று நடப்பதாக இருந்தது. நேற்று நடப்பதாக இருந்த நிகழ்ச்சி உரிமையோடு என்ற 3 நாள் மட்டும் தொலைபேசியில் அடிச்சு, அண்ணன் அன்னைக்கு நடத்த முடியாது, நீங்க அடுத்த நாள் வாங்க அப்படின்னாரு. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். அது சேகர்பாபு அவர்கள் சொல்லிட்டா அது வேற ஒன்றும் கிடையாது, அத்தாரிட்டி கிடையாது, கேள்வி கேட்கறதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. இது எனக்கு மட்டும் இல்ல, இங்க மேல இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொருந்தும்.
கழக முப்பெரும் விழாவை முன்னிட்டு கிட்டத்தட்ட தொடர்ந்து 13 நாட்கள் இந்த நிகழ்ச்சிகளை பல்வேறு நம்முடைய கழக தலைவர்கள் அவர்களை முன்னோடிகளை வைத்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திட்டு இருக்காருன்னா இந்த 13 நாள் மட்டும் நிகழ்ச்சி நடத்தல, வருஷத்துல 365 நாளும் நிகழ்ச்சி நடத்துறவர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள். ஏதாவது ஒரு நலத்திட்ட நிகழ்ச்சி நடந்துகிட்டே இருக்கும். மற்ற மாவட்ட கழக செயலாளர்களா முப்பெரும் விழானா 3 நாட்கள் நடத்துவாங்க, 10 நாட்கள் நடத்துவாங்க. ஆனா ஒரு மாசம் முழுக்க ஒரு விழாவை நடத்துறதுன்னா அண்ணன் சேகர்பாபு அண்ணல் மட்டும்தான் அது முடியும். தலைவர் பிறந்த நாள், பொங்கல், தீபாவளி திருநாள், கிறிஸ்துமஸ், ரம்ஜான், என்னுடைய பிறந்த நாள், கலைஞருடைய பிறந்த நாள், நினைவு நாள், நிகழ்ச்சியை முடிவு பண்ணிடுவார். அதுக்கப்புறம் தான் காரணத்தை முடிவு பண்ணுவார். அப்படிப்பட்ட உழைப்பாளி அண்ணன் சேகர்பாபு அவர்கள். இங்க இன்னைக்கு இந்த மேடையில இத்தனை பேருக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறோம். இதுல இருந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்க உணர்ந்திருப்பீங்க, தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறதுனா, தமிழ்நாட்டு மக்களோடு என்னைக்குமே தோளோடு தோல் நிற்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். எந்த நேரத்திலும் என்னிடம் பொதுவா மாவட்ட கழக செயலாளர்கள் அவங்களுடைய மாவட்டத்திற்கு, அவங்களுடைய தொகுதிக்கு தேதி கேட்டு வருவாங்க. திருமண நிகழ்ச்சி, அரசு நிகழ்ச்சி, கழக நிகழ்ச்சின்னு அமைச்சர்கள்லாம் கேட்கும் பொழுது நான் சொல்லுவேன், நான் வரேன், உங்க மாவட்டத்துக்கு வரேன், எத்தனை நிகழ்ச்சி வேணா நடத்துங்க, திருமண நிகழ்ச்சியா இருக்கட்டும், எத்தனை நிகழ்ச்சி வேணா நடத்துங்க, இளைஞரணி நிகழ்ச்சி நடத்துங்க, நான் வந்துடுறேன். ஆனா என்னுடைய திருப்திக்காக, என்னுடைய மன மகிழ்ச்சிக்காக நீங்க ஒரே ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு அவங்க கிட்ட ஒரு அன்பு கட்டளை இடுவேன். என்ன அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், எல்லா நிகழ்ச்சியும் கலந்துக்கிறேன், ஆனா எனக்காக ஒரு நிகழ்ச்சி, அது கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகளை கூப்பிட்டு நீங்க அவங்கள கௌரவப்படுத்தி பொற்கிழி வழங்கணும் அப்படின்னு உரிமையா கேட்டு, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கழக மாவட்டங்கள் அத்தனை மாவட்டங்களையும் சென்று அத்தனை கழக மூத்த முன்னோடிகளையும் சந்திச்சு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு சேகர்பாபு அவர்கள் எங்கிட்ட நான் கேட்காமையே அவர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். இன்னைக்கு கிட்டத்தட்ட 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குறோம்னா 1000 குடும்பங்களுக்கு நாம விளக்கேற்றி வைக்கிறோம்னு அர்த்தம். அதுவும் குறிப்பா இன்னைக்கு கழகம் சார்பாக இந்த நிகழ்ச்சினா, அரசு சார்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒவ்வொரு நாளும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார். இன்னைக்கு நாம அடிச்சு சொல்லலாம், நிச்சயமாக சொல்லலாம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ எல்லா வீட்லயும் நிச்சயம் ஒருத்தராவது நம்முடைய அரசனுடைய திட்டங்களால பயன்பெற்றவர் யாராவது ஒருத்தராவது இருப்பாங்க. ஏதாவது ஒரு திட்டத்துல ஏதாவது ஒரு வகையில நிச்சயம் பயன்பெற்றிருப்பாங்க. அதுல முக்கியமா சில திட்டங்களை மட்டும் இங்க நான் குறிப்பிட உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஆனா மறதி இருக்கு பாத்தீங்களா, அதுதான் இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை. அது பொய் உண்மையை விட ரொம்ப வேகமா பயணிக்கும். இப்ப உண்மையை நம்புறாங்களோ இல்லையோ, பொய்யை தான் முக்கியமா நம்புறாங்க, சீக்கிரமா நம்பிடுறாங்க. அதனால நம்முடைய திட்டங்களை அடிக்கடி மக்கள்கிட்ட ஞாபகப்படுத்துறதுல எந்த தவறும் கிடையாது, நல்ல திட்டங்கள் தானே. நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களுடைய ஆதரவால 2021ஆம் ஆண்டு முதலமைச்சர் பொறுப்புல அமர்ந்தார். அவர் முதலமைச்சர் அமர்ந்த உடனே முதல் நாள் போட்ட 5 கையெழுத்துக்கள்ல முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம் அப்படின்ற ஒரு கையெழுத்து. இது தேர்தல் அறிக்கையில நம்முடைய தலைவர் அவர்கள் சொன்ன வாக்குறுதி, சொன்னதை நாளே செஞ்சார். நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, இவ்வளவு மகளிர் வந்திருக்கிறீங்க, நான் கிண்டலுக்காக சொல்லல. இந்த மகளிர் விடியல் பயண திட்டத்துல 4.5 வருஷத்துல எத்தனை முறை மகளிர் பயணிச்சிருப்பாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? சுமாரா கணக்கே இல்லையா? என்கிட்ட கணக்கு இருக்கு. 780 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவுமா? 780 கோடி பயணங்கள், 780 crores. ஆண்கள் நாமெல்லாம் கத்துக்கணும், மகளிர்கிட்ட ஒரு திட்டத்தை எவ்வளவு அதிகமா பயன்படுத்த முடியும், அதனால பயன்பெற முடியும்னு கத்துக்கணும். இது நான் நகைச்சுவைக்காக சொல்லமா, உண்மையாகவே அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. அதே மாதிரி காலையில எந்திரிச்சு குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு சீக்கிரம் போகணும், வேலைக்கு போற பெற்றோர்களுக்கு எந்திரிச்சு டிஃபன் சமைக்க நேரம் இருக்கு, வெறும் வயிற்றுல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அந்த குழந்தை
பள்ளிக்கூடத்துக்கு போறோன்னே வீட்லயோ வேலைக்கு போன பெற்றோரோ உட்கார்ந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. காலைல வெறுவயத்துல போனானே பையன் குழந்தை சாப்பிட்டானா தெரியலையே, பசியில இருந்திருப்பானே, பாடத்தை கவனிச்சானா அப்படின்னு அந்த யோசனையில இருப்பாங்க. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ஆய்வுக்கு போனார், இன்ஸ்பெக்ஷன் போனார். அப்போ ஒரு குழந்தை அங்க பசி மயக்கத்தோட இருந்துச்சு, சோர்வா இருந்துச்சு. அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்டாரு, என்ன தம்பி என்ன பிரச்சனை, ஏன் ஒரு மாதிரி டயர்டா இருக்கன்னு. அந்த குழந்தை சொல்லுச்சு, ஐயா நான் காலைல சாப்பிடல, வெறுமயத்துல வந்துட்டேன், பசி அப்படின்னு. முதலமைச்சர் அன்னைக்கே உத்தரவு போட்டார், இனிமே 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தா அவங்களுக்கு தரமான காலை உணவு திட்டம். இப்போ பெற்றோர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்த்தி நிம்மதியா அனுப்புறாங்க. என் குழந்தைய பார்த்துக்க முதலமைச்சர் இருக்கிறாரு, என் குழந்தைய பார்த்துக்க திராவிட மாடல் அரசு இருக்குன்னு வாழ்த்தி அனுப்புறாங்க. காலைல வந்தோடனே முதல்ல தரமான உணவு, அதன் பிறகு தரமான கல்வி. இன்னைக்கு இந்த திட்டத்தை ஒரு நாள் எத்தனை குழந்தைங்க பயன்படுறாங்க? 22 லட்சம் குழந்தைங்க தினமும் இந்த முதலமைச்சர் காலை திட்டத்தில் பயன்பட்டு இருக்காங்க. சென்ற மாதம் இந்த திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் விரிவுபடுத்தினார். அதாவது எய்டட் ஸ்கூல்ஸ், அரசு உதவி பெறுகின்ற பள்ளிகள்லையும் தனியார் பள்ளிகள்லையும் இந்த திட்டத்தை விரிவுபடுத்தினார். அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சர், அவர் பேர் பகவான் சிங், நம்முடைய கூட்டணி கட்சி கிடையாது, அவர் ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்தவர் முதலமைச்சர், வந்து சென்னையில அந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அந்த திட்டத்தை துவக்கி வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பேசினார். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களே, இது ஒரு சிறந்த திட்டம், நான் பஞ்சாப் போனோன்னு விரைவில் இந்த திட்டத்தை என்னுடைய மாநிலத்திலையும் நான் அமல்படுத்த போறேன் அப்படின்னு போன மாசம் பஞ்சாப் மாநில முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை பாராட்டிட்டு போயிருக்காரு. நேற்று மாலை தெலுங்கானாவுடைய முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி வந்தார். அவரும் இந்த திட்டத்தை பத்தி கேள்விப்பட்டுட்டு நேற்று சொல்லிட்டு போயிட்டாரு, அடுத்த ஆண்டு முதல் தெலுங்கானாவிலும் காலை முதலமைச்சர் உணவு திட்டத்தை நான் அமல்படுத்த போறேன். தமிழ்நாடு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்னைக்கு இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சராக அனைத்து முதலமைச்சர்களுக்கும் ஒரு ரோல் மாடலாக இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நாம பாராட்டலாமா? தெலுங்கானா மாநில முதலமைச்சர், பஞ்சாப் மாநில முதலமைச்சர் பாராட்டிட்டு போயிட்டாங்க. சரி, குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வராங்க, பள்ளி படிப்போடு நிறுத்தினா போதுமா? பத்தாது. குழந்தைங்க மேல் படிப்பு படிக்கணும், உயர்கல்வி படிக்கணும், ஸ்கூல் போனா பத்தாது, காலேஜுக்கு போனோம். அப்படிங்கிறதுக்காக தலைவர் உருவாக்கின திட்டம் தான் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். அரசு பள்ளியில படிச்சுட்டு நீங்க எந்த காலேஜில் போய் சேர்ந்தாலும் சரி, தனியார் கல்லூரியில போய் சேர்ந்தாலும் சரி, அந்த மாணவனுக்கும் மாணவிக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை உங்களோட பேங்க் அக்கவுண்ட்ல கொடுக்கப்படும். வருஷம் 8 லட்சம் மாணவ மாணவிகள் இதன் மூலம் பயன்படுறாங்க. ஜிஇஆர்னு சொல்லுவாங்கம்மா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அப்படின்னா என்னன்னா சதவீதம் எடுத்து பார்ப்பாங்க. பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு எத்தனை சதவீதம் பேர் உயர்கல்வி படிக்க போறாங்க, ஸ்கூல் படிச்சுட்டு எத்தனை சதவீதம் பேர் பள்ளிக்கூட காலேஜ் படிக்க போறாங்கிறது தான் ஜிஇஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பேர். இன்னைக்கு தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிகமா 45% ஜிஇஆரோட முதல் இடத்துல இருக்குன்னா அது நம்முடைய தலைவர் கொண்டு வந்த தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம். இப்படி பல திட்டங்கள். ஆனா ஒண்ணு சொன்னலன்னு நீங்க கோச்சிப்பீங்க, அதுதான் தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம். இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டம்லாம் தேர்தல் அறிக்கையில சொல்லாத திட்டம், அதை நிறைவேற்றிருக்கிறோம். இன்னொரு முக்கியமான திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம், 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாள்ல தலைவர் அவர்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இதுல முதல் கட்டமா ஏற்கனவே பாத்தீங்கன்னா 1,20,00,000 மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க செப்டம்பர் மாசம் 2023ஆம் ஆண்டு ஆரம்பிச்ச திட்டம். இப்போ 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாசம் ஒவ்வொரு மகளிருக்கும் தலைவர் அவர்கள் 24,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாரு. 1,20,00,000 மகளிருக்கு. நான் பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போவேம்மா. நான் வாரத்தில் அப்படி ஒரு 4-5 நாள் வெளியூர்ல தான் இருப்பேன். நான் வெறும் சனிக்கிழமை மட்டும் வெளில வர மாட்டேன்.
ஞாயிற்றுக்கிழமை கூட வெளில சுத்திட்டு தான் இருப்பேன். இன்னைக்கு என்ன கிழமை கூட எனக்கு தெரியாது. இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா தெரியாது. நான் அதை கிழமை பார்க்க மாட்டேன். நான் பல மாவட்டங்களுக்கு போகும்போது அங்க கூட்டமா மக்கள் நிற்பாங்க, மனுக்களோட நிற்பாங்க, தாய்மார்கள் நிற்பாங்க. வண்டியை நிப்பாட்ட சொல்லுவேன். நிறைய பேர் மனுக்கள் கொடுப்பாங்க. இளைஞரணி செயலாளர் இருக்கும் போது கொஞ்சம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் போது கொஞ்சம் அதிகமாச்சு. அப்புறம் தலைவர் அமைச்சர் பொறுப்பு கொடுத்தோன்னே மனுக்கு அதிகமாச்சு. அப்புறம் துணை முதலமைச்சர் என் வண்டியில வந்து மனு வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இருந்தாலும் நான் நிப்பாட்டி பொறுமையா அவங்க கிட்ட பேசி அந்த அக்காக்களை பார்த்து சகோதரிகளை பார்த்து பேசுவேன். சிலர் சிரிச்ச முகத்தோட வரவேற்பாங்க. அப்பதான் நான் நிற்பேன் அப்படின்ட்டு. அதுவும் குறிப்பா 14ஆம் தேதி, 15ஆம் தேதி, 16ஆம் தேதி இந்த 3 தேதியில போனீங்கன்னா தைரியமா போலாம். ஏன்னா அந்த 3 நாள்ல தான் பேங்க் அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் வரவு வச்சிருவாங்க. போய் அவங்க கிட்ட கேட்பேன். மத்த நாள் நிக்க மாட்டேன்னு கேட்காதீங்க, தினமும் நின்று கேட்பேன். அவங்களோட குறைகளை கேட்பேன், மனுக்களை வாங்குவேன். என்னால செய்ய முடிஞ்சதா அந்த ஆட்சி தலைவரை அங்க இருக்கக்கூடிய அமைச்சரை கூப்பிட்டு பேசுவேன். அப்போ பல பேர் பாராட்டுவாங்க, வாழ்த்துவாங்க, சொல்லுவாங்க, தம்பி அப்பாட்ட சொல்லிடு வந்துருச்சு 1000 ரூபாய் வந்துருச்சு, தேங்க்ஸ் அப்படின்னு கும்பலா கூப்பிட்டு பேசியிருக்காங்க, வாழ்த்தி இருக்கிறாங்க. கேட்பேன், என்னக்கா பண்ணீங்க 1000 ரூபாய் உங்களுக்கு எப்படி பயன்படுது? 90% பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துப்பா, மாத்திரை வாங்குறேன், உடம்பு சரியில்லை மாத்திரை வாங்குறேன், குழந்தையோடைய பேத்தியோடைய பேரனுடைய கல்வி செலவு, நோட்டு புக் வாங்குறது, பென்சில் வாங்குறது, ஜாமெட்ரி பாக்ஸ் வாங்குறது, இதுக்கெல்லாம் பயன்படுதுப்பா அப்படின்னு. சில பேர் சில இடங்கள்ல சொல்லுவாங்க, தம்பி எனக்கு வரலப்பா, அந்த அக்காவுக்கு வந்துருச்சு எனக்கு வரல, என்ன மட்டும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, சொல்ல மாட்டேங்கிறாங்க, உங்களுக்கு வரலையா? வந்தவங்க இருப்பாங்கல்ல. அப்ப நானு சில அமைச்சர்கள் எல்லாம் போய் தலைவர்கிட்ட போய் இதை சொன்னோம். சில இடங்கள்ல இதை குறையா சொல்றாங்க, இதை அதிகப்படுத்தணும் அப்படின்னு. தலைவர் வந்து பயங்கர கடும் நிதி நெருக்கடி இருந்தாலும் இப்ப கேம்ப் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உங்களுடைய பகுதியிலேயே வந்து 2 கேம்ப் போட்டிருப்பாங்க. உங்களுடன் முதலமைச்சர் தலைவரோட பேர்ல கேம்ப் போட்டிருப்பாங்க. அந்த கேம்ப்ல பாத்தீங்கன்னா 60% பேர் மகளிர் உரிமை தொகை தான் கேட்டிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா தலைவர் அவர்கள் அதுல இருந்தக்கூடிய சில விதிகளை எல்லாம் தளர்த்திட்டாங்க. 2 விதிகளை தளர்த்திட்டாங்க. நிச்சயமா சொல்றேன், இன்னும் 2 மாதங்கள்ல இன்னும் கூடுதலான தகுதி வாய்ந்த அதிக மகளிருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தலைவர் அவர்கள் நிச்சயம் கொடுப்பார். இந்த திட்டத்தெல்லாம் பண்ணிருக்கோம்ல, இந்த தைரியத்துலதான் நம்முடைய தலைவர் அவர்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சார். ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை நம்முடைய கழகத்தினர் மேற்கொள்ளணும். பொதுமக்களை அவங்க வீட்டுக்கே போய் சந்திக்கணும், கழகத்துல சேர்க்கணும்னு சொன்னாரு. இவ்வளவு திட்டங்களை செஞ்சிருக்கோங்கிற அந்த தைரியத்துலதான் மக்களை போய் நம்முடைய கழகத்தினர் போய் சந்திச்சாங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 2,50,00,000 பேரை கழகத்துல நாம இணைச்சிருக்கிறோம். ஆர்வத்தோட சேர்ந்திருக்கிறாங்க, நிறைய பேர் சேர்ந்திருக்கிறாங்க. இதுல சேர்ந்தா 1000 ரூபாய் வந்துரும் போல இருக்குன்னு அதுவும் எனக்கு தெரியும். அப்படி சேர்க்க கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆர்வத்தோட சேர்ந்திருக்கிறாங்க. நம்முடைய அந்த எழுச்சியை பார்த்து, மக்கள் வர்ற அந்த வேகத்தை பார்த்து இன்னைக்கு சங்கி கூட்டத்துக்கும் அடிமை கூட்டத்திற்கும் தூக்கம் போயிடுச்சு. குறிப்பா ஒன்றிய பாசிச பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு எப்படியெல்லாம் தொல்லை கொடுக்கணுமோ ஒவ்வொன்னுத்தையும் ஒவ்வொரு நாளும் ரூம் போட்டு யோசிச்சு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நமக்கு வர வேண்டிய நிதி உரிமையை தடுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு வாரமா புதுசா ஒரு புருடா ஒரு நாடகத்தை கிளப்பியிருக்காங்க. என்ன, ஜிஎஸ்டிய குறைச்சிட்டோம், நாங்க தான் ஜிஎஸ்டிய குறைச்சோம் அப்படின்னு ஒன்றிய பாஜக அரசு இந்த நாடகத்தை ஆடுது. இது என்ன கேவலம்னா, அதிமுகவும் சேர்ந்ததுக்கு ஜாலரா அடிச்சிட்டு இருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன், பெருமையா பேசுறீங்களே ஜிஎஸ்டியை குறைச்சிட்டோம்னு. நான் கேட்கிறேன், இந்த ஜிஎஸ்டியை 8 வருஷத்துக்கு முன்னாடி ஏத்துனது யாரு? ஏத்தன நாள்ல இருந்து இதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய யாரு? பாதிக்கப்பட்டது தமிழ்நாட்டு மக்கள். கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி ரூபாயை தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி வரியா கட்டி இருக்கிறோம் 8 வருஷத்துல. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா? நமக்கு வர வேண்டிய கல்வி நிதியை கொடுத்தீங்களா? என்ன கண்டிஷன் போட்டீங்க? புதிய கல்விக் கொள்கை, நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய 2200 கோடியை கொடுப்பேன்னு ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சொன்னார். ஆனா அந்த புதிய கல்விக் கொள்கையில் என்ன இருக்கு?
சமஸ்கிருதத்தை தமிழ்நாட்டுக்குள்ள நுழைக்கிறதுக்காக கொண்டு வரப்படுறதா புதிய கல்விக் கொள்கை. குலக்கல்வி திட்டத்தை உள்ள கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. எப்படியாவது மூன்றாவது மொழியா ஹிந்திய தமிழ்நாட்டுக்குள்ள மீண்டும் திணிக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் புதிய கல்விக் கொள்கை. நம்ம முதலமைச்சர் மிக தெளிவா தைரியமா சொன்னார், நீ இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக புதிய கல்விக் கொள்கை கொண்டு வர, புதிய கல்விக் கொள்கை ஏத்துக்கிட்டாதான் 2500 ரூபாய் கொடுப்பன்ற. 2500 கோடி இல்ல, நீ 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் புதிய கல்விக் கொள்கையை நுழைய விட மாட்டேன்னு சொல்லி பள்ளி கல்வித்துறையில சாதனைகளை செஞ்சிட்டு இருக்கிறவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். ஒரு மாநிலத்துறை வளர்ச்சிக்கு ஆக்சிஜன் சொல்லப்படுற அந்த நிதி உரிமையை பறிச்சுட்டாங்க, மொழி உரிமையை பறிக்க பாக்குறாங்க, டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க, தொகுதி மறு வரையறை. தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்காங்க, 39 பேரும் நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஜெயிச்சவங்க தான், நம்முடைய அணிதான். அதை குறைச்சு 32 குறைக்கிறதுக்கு ஒன்றிய பாஜக அரசு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஆனா எப்பெல்லாம் நம்முடைய மாநில உரிமைகள் பறிக்கப்படுதோ அப்பெல்லாம் இந்தியாவுக்கே வழிகாட்டியா எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய முதல் முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஒன்றிய பாஜகவுக்கும் தெரிஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய தலைவர் இங்கிருந்து பீகாருக்கு போய் பீகார் மாநிலத்தோட உரிமைக்கு குரல் கொடுத்து வந்திருக்கிறார். ஆனா இதற்கெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு திருந்தின மாதிரி இல்ல. ஜிஎஸ்டி குறைக்கிறோம்னு சொல்லி ஒரு நாடகத்தை ஆடி இருக்கிறாங்க. ஏத்துனதே நீங்க தானே, இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாம். எட்டு வருஷமா பொதுமக்கள் வணிகர்கள் அவ்வளவு பெரிய பாதிப்புக்கு உண்டாயிருக்காங்க. இந்த பாஜக விடுற இந்த டிராமாக்கள்லாம் மற்ற மாநிலத்துக்காரர்கள் நம்புவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் தெளிவானவர்கள். உங்களுடைய உருட்டல் பொருட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்படவும் மாட்டோம், உங்களுடைய பொய்களை நாங்க நம்பவும் மாட்டோம். சங்கிகள் கூட்டம் தான் இப்படி இருக்குன்னா அடிமை கூட்டம் அதுக்கு மேல ஒரு படி மேல. பாஜகவோடு போன நாடாளுமன்ற தேர்தல் பொழுது என்ன சொன்னாங்க, தேர்தல் முடிஞ்சோடனே சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சோடனே தோல்விக்கு காரணமே பாஜக தான், இனிமே ஜென்மத்துக்கு பாஜகவோட கூட்டணியே இல்லைன்னு சொன்னவங்க தான் அதிமுக, உங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு என்ன சொல்றாரு, எங்களுடைய ஆட்சியை காப்பாத்துறதே பாஜக தான், எனவே எப்பொழுதுமே அதுக்கு நன்றியோட இருப்போம்னு சொல்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு மக்கள் அவரை எடப்பாடி பழனிசாமி கூப்பிடுறது இல்ல, அவருக்கு ஒரு செல்ல பேர் வச்சிருக்கிறாங்க, முகமூடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, நான் என்னைக்கும் பாஜகவுக்கு நன்றியாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. நன்றியை காட்டுறதுக்கு யாராவது 4 கார் மாறி போவாங்களா? அவருக்கு காரை மாத்துறதும் காலை மாத்துறதும் புதுசு கிடையாது. முதல்ல கால் மட்டும்தான் மாறிட்டே இருக்கும், ஆள் படுத்த ஆள் அப்படியே தான் இருப்பாங்க. முதல்ல நம்ம ஜெயலலிதா அம்மையாரோட கால், அந்த அம்மா இறந்த பிறகு சின்னம்மா சசிகலா அம்மாவோட கால், அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோடனே டிடிவி தினகரன் கால், அவருக்கு அப்புறம் இப்ப மோடியோட கால், அப்புறம் அமித்ஷா கால், நடுவில் திரு ஓ பன்னீர்செல்வம் கால், இப்படி பல ஜோடி கால்களை மாத்தினவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். உங்களுக்கே தெரியும், நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, நான் அது நகைச்சுவைக்காக சொல்ல, எல்லா தொலைக்காட்சியிலும் பிரேக்கிங் நியூஸ். அமித்ஷாவை பார்க்கறதுக்காக டெல்லிக்கு போனார், இவரு சொல்லிட்டு போனாரு, திரு செங்கோட்டையன் அவர்கள் திருட்டுத்தனமா போனாரு, ஹரித்வார் போற ஆன்மீக சுற்றுப்பயணம் சொல்லிட்டு போனாரா இல்லையா? நம்முடைய திமுகவுடைய தலைமை அலுவலகம் இங்க சென்னையில் இருக்கு, அறிவாலயம். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அறிவாலயத்துக்கு போய் மனு கொடுத்து தலைவரை பார்க்க முயற்சிப்போம், இல்ல தலைமைச் செயலரை பார்ப்போம், இல்ல முதன்மை செயலரை பார்ப்போம். அதிமுகவோட தலைமை அலுவலகம் ராயப்பேட்டையில் இருக்குன்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா அது ராயப்பேட்டையில் இல்ல, அமித்ஷாவோட வீட்டுல இருக்கு. அதிமுகன்ற கட்சி மட்டும்தான் இங்க இருக்கு, ரிமோட் கண்ட்ரோல் டெல்லியில இருக்கு. போகும்போது தைரியமா போயிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், போகும்போது அமித்ஷா வீட்டுக்கு தைரியமா போயிட்டாரு. ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா 4 கார் மாறி முகத்தை மூடிக்கிட்டு திருட்டுத்தனமா, உள்ள என்ன டீலிங் நடந்ததுன்னு யாருக்கும் தெரியல. ஒரு படத்துல நகைச்சுவை நடிகர் வைகை வடிவேலு சொல்லுவாரு, அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, தெரியும்ல உங்களுக்கு, பேக்கரியை நான் வச்சுக்கிறேன்,
உள்ள அப்படி என்ன சம்பவம் நடந்திருக்கும் முகத்தை மூடிட்டு வர அளவுக்கு. கேட்டா அடுத்த நாள் பத்திரிகையாளர் தந்திப்பு சொல்றாரு, வேர்த்திருச்சு. உங்களுக்கு வேர்க்கிற அளவுக்கு என்ன பண்ணாங்க உள்ள? வந்தது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார், விமானம் மாதிரி இருக்கும் அந்த கார். அதுலயே அவருக்கு வேர்த்திருக்குன்னா நான் சொல்றேன், உங்களுக்கு முகம் வேர்க்கல, கண்ணு வேர்த்திருக்கு. என்ன சொல்றாரு? முகத்தை தொடச்சது தப்பா அப்படின்னு கேட்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு நம்முடைய கழகத்துல நம்ம பெருமையா சொல்றோம், கிட்டத்தட்ட 25 அணிகள் இருக்கு. இளைஞர் அணி, மகளிர் அணி, மாணவர் அணி, வழக்கறிஞர் அணி, தொண்டர் அணி, ஐடி விங், இப்படி பல அணிகள் இருக்கு. ஆனா நமக்கு போட்டியா இன்னைக்கு அதிமுகவிலையும் பல அணிகள் இருக்கு. இபிஎஸ் அணி, ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி, சசிகலா அணி, செங்கோட்டையன் அணி, ஜே தீபா அணி, ஜே தீபாவோட டிரைவர் அணி. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கிளம்பி இருக்காங்க, அவங்க பேர் ஜெயலட்சுமியா. நான் முதல் முறையா பாக்குறேன், பேட்டி கொடுக்கறாங்க. நான் தான் அந்த அம்மாவோட வாரிசு, முக சாயல் அவங்கள மாதிரி இருக்கு, அதுக்கு மேல எனக்கு தெரியாது. அவங்க என்ன சொல்றாங்க, நான் தான் உண்மையான வாரிசு. புதுசா அவங்க கிளம்பி இருக்காங்க ஜெயலட்சுமி அணின்னு. நம்ம திமுக காரனுக்கும் அதிமுக காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதை மட்டும் இங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன், இதுக்கு மேல பேச விரும்பல. 2வது பந்தி ஆரம்பிச்சிருப்பாங்க. நம்ம திமுக காரங்க உடன்பிறப்புகள்லாம் வெவ்வேறு இடத்துல இருக்கிறோம். என்னைக்காவது ஒரு நாள் சந்திப்போம், 30 விழால சந்திச்சிருப்போம். அப்புறம் இன்னைக்கு நிகழ்ச்சியில 3 நாளுக்கு அப்புறம் சில பேர் சந்திச்சிருப்பீங்க. ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு சந்திச்சிருப்பீங்க. என்ன பேசிப்போம்? என்னப்பா நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா? பசங்க நல்லா படிக்கிறாங்களா? இன்னைக்கு தலைவர் அறிக்கை பாத்தியா? இன்னைக்கு கூட்டத்துக்கு போறியா? இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபன் அவர்கள் நிகழ்ச்சி நடத்துறாரு, போறியா? நான் இத்தனை மணிக்கு வரேன். இதுதான் நம்முடைய உடன்பிறப்புகள் பேசக்கூடிய பேச்சு. இப்படிதான் உரையாடிப்போம். இதே 2 அதிமுக காரன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திச்சான்னா என்ன பேசுவான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பேசிக்கவே மாட்டான். 2 பேர் திரு முடிப்பானுங்க. இவங்கிட்ட பேசலாமா வேணாமா? இவன் இப்ப எந்த அணியில இருப்பான்? இவன் போன வாரம் வரைக்கும் அந்த அணியில இருந்தா இவன் நம்மளை காலை வாரி விட்டுருவான். அதுக்கு முன்னாடி நாம அவன் காலை வாரி விடணும். கரெக்டா இல்லையா? அத்தனை அணிகள் இன்னைக்கு விட்டா தொகுதிக்கு ஒரு அணி ஆரம்பிச்சிருவாங்க. பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு 2 மாசம் முன்னாடி கிளம்பினாரு. கிளம்பினப்ப பஸ்ல நல்லா கூட்டம் இருந்துச்சு. இன்னைக்கு பாதி பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு, பஸ்ல கூட்டம் பாதி தான் இருக்கு. ஒரு பஸ் ஸ்டாப்லயும் பாதி பேர் இறங்கி போயிட்டே இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முடியும் போது அவரும் டிரைவர் மட்டும்தான் இருப்பாங்க. நீங்க பச்சை கலர் பஸ் எடுத்துட்டு போங்க, மஞ்சள் கலர் பஸ் எடுத்துட்டு போங்க. நான் நிச்சயமாக சொல்றேன், கடைசியா ஜெயிக்க போவது எங்களுடைய மகளிர் விடியல் பயண திட்டத்துல முதலமைச்சர் கொடுத்திருக்கக்கூடிய பிங்க் பஸ் தான். நிச்சயம் அனைத்து பஸ்களையும் ஓவர்டேக் பண்ணி இந்த தேர்தலில் மகளிர் ஜெயிக்க வச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கா? இதே உணர்வோடு இதே எழுச்சியோடு அடுத்த 6 மாத காலம் நாம பயணிக்கணும். செய்வீங்களா? நிச்சயம் பண்ணுவீங்களா? மற்ற மாவட்டங்கள்ல சொல்ல நான் இன்னைக்கு இங்க இருக்கேன், நாளைக்கு போயிருவேன், அடுத்தடுத்த தொகுதிக்கு போயிருவேன்னு. கிழக்கு மாவட்டத்தை அதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா அடிக்கடி வருவேன். என்னுடைய ஒருத்தருடைய பிரச்சாரம் பத்தாது. பாகமுகவர்கள் வந்திருக்கீங்க, கவனமா இருக்கணும். உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் அடுத்த 6 மாசத்துக்கு மறந்துடணும். நாம இப்ப அத்தனை பேரும் ஒரே அணி, கலைஞர் அணி. அடுத்த 6 மாசம் மக்களை தினமும் சந்திக்கணும், நேருக்கு நேரா சந்திக்கணும், அவங்க வீட்டுக்கு போய் திண்ணை பிரச்சாரம் பண்ணணும். நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சாதனை, சில கட்சிகள்லாம் இப்ப புதுசா வந்திருக்கு. கொள்கைனா என்னன்னு கேக்குறான், அவனுக்கு என்னன்னு தெரியல கொள்கைனா. அவங்களுக்கெல்லாம் திமுக உடைய கொள்கையை பத்தி நீங்க பேசணும். இந்த மாநிலத்துடைய உரிமைக்காக, நம்முடைய தமிழ் மொழிக்காக எவ்வளவு போராட்டம் பண்ணியிருக்கிறோம், எவ்வளவு உயர் தியாகம் பண்ணியிருக்கிறோம். இதையெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீங்க கொண்டு போய் சேர்க்கணும். செய்வீங்களா? முக்கியமா மாணவர்கள் மாணவிகள்கிட்ட பேசணும். ஏன்னா அவங்கதான் எந்த கொள்கை இல்லாம ஏதோ வந்தோம், விசில் அடிச்சோம்,
அப்படின்னு கிளம்புற மாதிரி இருக்காங்க. நாம வெறும் விசில் அடிக்கிறதுக்காக கூடின கூட்டம் கிடையாது, கை தட்டுறதுக்காக கூட்டம் கிடையாது. இது கொள்கை கூட்டம். திராவிட முன்னேற்ற கழகங்கிறது வெறும் தேர்தலுக்காக துவங்கப்பட்ட இயக்கம் கிடையாது. மக்களுக்காக, மக்களுக்கு நல்ல செய்யணுங்கிறதுக்காக, மக்களுடைய உரிமைக்காக போராடணுங்கிறதுக்காக துவக்கப்பட்ட இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஏதோ தேர்தலுக்கு தேர்தல் 4 வருஷம் வீட்டுல உட்கார்ந்துட்டு எலெக்ஷன் வருதா வா வெளில போவோம் அப்படின்னு போற இயக்கம் கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர் நம்முடைய தலைவர் கிடையாது. கிட்டத்தட்ட 60 வருட பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய தலைவர். நம்முடைய தலைவருக்கு நிகராக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல், இந்திய அரசியல் தலைவருக்கு நிகரான இன்னொரு தலைவர் இங்க கிடையாது. அவ்வளவு போராட்டங்களையும் அவ்வளவு அடக்குமுறைகளையும் சந்திச்சவர் நம்முடைய தலைவர் அவர்கள். கழகத்திற்காக உழைத்த நேற்று திரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. எனக்கு டக்கு ஞாபகம் வந்துருச்சு. அவரு அவங்க கட்சி தலைவர் யாருன்னே மறந்துட்டாரு. திரு எம்ஜிஆர் முகமே அவருக்கு மறந்துருச்சு. சிலையை திறந்து வச்சுட்டு கூட்டத்தில் பேசுறாரு, பேரறிஞர் அண்ணா சிலையை திறந்து வச்சுட்டேன் அப்படின்னு. கீழே இருக்கவங்க தான் அண்ணா என்ன அது அவர் இல்லைண்ணே அப்படின்னு. ஐயோ திரும்பி பார்த்துட்டு சாரி இது இவரு எம்ஜிஆர் தானே இவரு. நேற்று தொலைக்காட்சியில இதெல்லாம் லைவ்ல வந்துச்சு, பார்த்திருப்பீங்க. இப்படி கட்சியை மறந்துட்டாருன்னு பார்த்தா கட்சி தலைவரையும் மறந்துட்டாரு. ஏன்னா இப்ப அவருக்கு தெரியறதெல்லாம் வெறும் அமித்ஷா முகம் மட்டும்தான். எம்ஜிஆரை பார்த்தா கூட அவருக்கு அமித்ஷா முகம் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பிஜேபி. கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் வந்திருக்கிறீங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு மிக மிக பெருமை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி அந்த சேகர் பாபு நடத்தி உங்களை எல்லாம் சந்திப்பதற்கான அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் சேகர் பாபு அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன் ஒரு விஷயத்த, உங்களை மாதிரி கழகத்திற்காக உழைத்த முன்னோடிகளை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஏன்னா மற்ற எந்த இயக்கத்திலும் இந்த மாதிரி கழகத்திற்காக உழைத்த மூத்த முன்னோடிகள் எல்லாம் அழிச்சு கௌரவிக்க அந்த மாதிரி சரித்திரமே கிடையாது. திமுக மட்டும்தான் இது நடக்கும். நான் தமிழ்நாடு முழுக்க செஞ்சிருக்கேன், பண்ணியிருக்கேன், தலைவரும் பண்ணியிருக்காரு. உங்களை பார்த்தா பெருமையா இருக்கும், அதே நேரத்தில் பொறாமையாவும் இருக்கும். பெருமைன்னா உங்களுடைய வரலாறு. நீங்க தான் கலைஞர். நீங்க இல்லாம கலைஞர் கிடையாது, நீங்க இல்லாம திமுக கிடையாது, நீங்க இல்லாம நம்முடைய தலைவர் கிடையாது, நீங்க இல்லாம இந்த திராவிட மாடல் அரசுன்னு பெருமையா சொல்றோம் அந்த ஆட்சி கிடையாது. அதற்கு காரணமே நீங்க தான். ஆனா பொறாமை ஏன் தெரியுமா? அதையும் சொல்லிடுறேன். நான் கலைஞரை நேரில் பார்த்திருக்கேன், கலைஞருடைய கூட்டத்துக்கு போயிருக்கிறேன், கலைஞருடைய பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறேன், கலைஞருடைய பேச்சுகளை நேரில் கேட்டிருக்கிறேன், பேராசிரியர் தாத்தாவுடைய கூட்டங்களுக்கு போயிருக்கேன், நேரில் பார்த்திருக்கிறேன். நான் தந்தை பெரியார் அவர்களை நான் நேரில் பார்த்தது கிடையாது. தொலைக்காட்சியில அவருடைய பேச்சுகளை பார்த்திருக்கிறேன், படிச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். பேரறிஞர் அண்ணாவுடைய கூட்டத்துக்கோ அவருடைய நிகழ்ச்சிகளுக்கோ நான் போனது கிடையாது. நான் அவரை நேரில் பார்த்ததும் கிடையாது. ஆனா இங்க வந்திருக்கக்கூடிய நீங்க, உங்கள பல பேர் பேரறிஞர் அண்ணாவோட பிரச்சாரத்துக்கு போயிருப்பீங்க, சிறைக்கு போயிருப்பீங்க, போராட்டம் பண்ணி சிறைக்கு போயிருப்பீங்க, தந்தை பெரியாருடைய நிகழ்ச்சியில கலந்திருப்பீங்க, நேர்ல பார்த்திருப்பீங்க, அவரோட பேசியிருப்பீங்க. நான் உங்களை எல்லாம் பார்க்கறது தந்தை பெரியாருடைய மறு உருவமாக, பேரறிஞர் அண்ணாவுடைய மறு உருவமாக, முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய மறு உருவம் நீங்க, நம்முடைய இனமான பேராசிரியருடைய மறு உருவம் நீங்க. இதுதோ ஒரு இளைஞரணி செயலாளர், மாவட்ட செயலாளர் ஏற்பாடுனால உங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு பணியா நான் பார்க்கல. ஒரு பேரை தன்னுடைய சொந்த தாத்தா பாட்டிக்கு செய்யக்கூடிய ஒரு கடமையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன். இன்னைக்கு உங்களுக்கெல்லாம் வெளியில பல பேருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 70 பேருக்கு பொற்கிழி வழங்கப்பட்டிருக்கு, நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கு, சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு, சான்றிதழ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் சேகர்பாபன் அவர்கள் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பொற்கிழி கொடுத்திருக்கிறாரு. நிச்சயம் அதெல்லாம் பெருமைதான், உங்களை அழைச்சிட்டு கௌரவப்படுத்திருக்கிறாரு. ஆனா எனக்கு தெரியும், அதையெல்லாம் விட நீங்க பெருமையா கெத்தா எது தெரியுமா கருதுவீங்க? உங்க கழுத்துல போட்டிருக்கீங்களே அந்த கருப்பு சிவப்பு துண்டு, அதைத்தான் நீங்க இருக்கிறதுலே பெருமையா கருதுவீங்க. கரெக்டா? எனவே இங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும்
மீண்டும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சு அடுத்த 6 மாதம் மிக மிக முக்கியமான 6 மாத காலம் இந்த சென்னை கிழக்கில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதியிலையும் நம்முடைய உதயசூரியன் உதித்தாக வேண்டும். இந்த எழும்பூர் தொகுதியில அந்த வெற்றி ஆரம்பிக்க வேண்டும். எழும்பூர் எப்பவுமே திமுகவோட கோட்டைங்கிறத மீண்டும் நாம நிரூபிச்சு ஆக வேண்டும். கண்டிப்பாக நிரூபிப்பீங்க. தலைவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இலக்கு 200, குறைந்தது 200 தொகுதியில ஜெயிப்போன்னு தலைவர் நமக்கு டார்கெட் கொடுத்திருக்கிறாரு. நான் சொல்றேன், தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் சொல்றேன், நம்ம மக்களுடைய எழுச்சி, கழகத்தினுடைய எழுச்சியை பார்க்கும்போது நாம அடுத்த 6 மாசம் சரியா வேலை பார்த்தோம்னா, மக்களை சந்திச்சு மக்களோட பிரச்சாரம் பண்ணோம்னா நிச்சயம் 200 இல்ல 200க்கும் அதிகமான தொகுதிகள்ல நாம வெற்றி பெற போவது உறுதி. அந்த கணக்க இன்னைக்கு எழும்பூர்ல இருந்து நீங்க ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு என்று கூறிக்கொண்டு அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றி தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.